ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, நாங்கள் 3 days ஆக்லாண்ட் போயிருந்தோங்க. நியூசிலாண்டில் பப்ளிக் ஹாலிடே வந்திருந்தது. சடன் பிளானாக கிளம்பி போயிருந்தோம். ஸோ 3 days நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றதை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டே ஃப்ரைடே நைட் வந்து நம்ம ஆக்லாண்ட் போய் சேஃபாக ரீச் ஆகிட்டோங்க. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் எழுந்திரிச்சு ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னா நல்லா போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஆக்லாண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே ஒரு 11 மணி போல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனேவே நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். இது எங்களோட ட்ரெடிஷன். இந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் எப்போ ஆக்லாண்ட் வந்தாலுமே மிஸ் பண்ண மாட்டோம். பிளாசம் கோர்ட்டு பாண்டாமார்ட் கிட்டே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப குட்டியாக ஒரு க்யூட்டாக காம்பேக்டாக இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ங்க. ஆம்பியன்ஸுன்னு ஒன்றும் பெருசாக இருக்காது, பட் ஃபுட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட குசைன் பார்த்தீங்கன்னா மலேசியன் குசைன் பேஸ் பண்ண ரெஸ்டாரண்ட்ங்க. ஐ திங்க் மலாய் சைனீஸ் வந்து இதை ரன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சைனீஸ் பீப்புளும் வருவாங்க. ஸோ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மெனு கார்டு பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டும் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்குங்க. எஸ்பெஷலி இந்த டீ சொல்லியே ஆகணுங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து ஃப்ரீ தான், எல்லா டேபிள்லையுமே வச்சுருப்பாங்க. ஒரு க்ரீன் டீ குடிக்கிற மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் ரொம்ப காமாக இருக்கும். நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது சென்டரில் வந்து இதை சூடாக குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்குங்க. அவருமே ட்ரை பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அவருக்கு வந்து ரைஸ் அண்ட் சம்பல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து சூப்பியான நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. இப்போ நியூசிலாண்டில் வின்டர் சீசன் வேறு, இந்த மாதிரி சூப்பியாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ஹோல் பிளேட் ஃபுல்லாகவே வந்து $20 தான். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்தால் எப்போயுமே நாங்கள் இந்த பாங்சாயோட இந்த சைடு வாங்கி சாப்பிடுவோங்க. இதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக நம்மளோட பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டுட்டு வெதருமே செம்மையாக இருந்துச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கிளம்பி ஒட்டாஹூ முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நியூசிலாண்டில் ஆக்லாண்டில் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய தடவை நம்ம வ்ளாக்லேயே காமிச்சிருக்கேன். நிறைய பேருமே இந்த கோயிலுக்கு அடிக்கடி விசிட் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய கோயில் போனாலுமே இந்த கோயில் எப்போவுமே வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். எனக்கு இங்கே போனால் தான் வந்து ஒரு கோயில் போன ஒரு திருப்தியே வந்து மனசில் கிடைக்குங்க. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக கோயில் வந்து 12 மணிக்கு நட சாத்துவாங்க. நான் நட சாத்துறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தேன். ஸோ கூட்டமே கிடையாது. நான் வந்து எல்லா சாமியுமே சூப்பராக 5-10 மினிட்ஸில் பார்த்துட்டு பிரசாதமும் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து ஒரு 20 minutes டிரைவில் பப்பக்கூராவில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அவங்க வீட்டுக்கு போகிற பிளான் தான். கோவில் வந்து பப்பக்கூராவில் இருக்க விநாயகர் கோயில் வந்து 1 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தோம். ஈவினிங் ஒரு கேட்சப் இருந்தது. ஸோ அதுக்காக எல்லோரும் தடபுடலாக பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுமே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாருக்கூடையும் வந்து நல்லா ரிலாக்ஸ்டான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுதான் பெஸ்ட்டு. இது போட்டால் தான் அந்த ஃப்ளேவரே வருது ரைஸில். மற்ற என்ன ரைஸ் போட்டாலும் அந்த ஃப்ளேவர் வரவே மட்டும் வருது. இதுதான் பெஸ்ட்டு. கரெக்ட். எத்தனை கிலோண்ணா அந்த பிரியாணி? 10 கிலோ, 10 kg ரைஸ். ஓ, இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா யூ காட் தி பிரியாணி ரைட். ஸ்மெல் அந்த குழம்பு ஊற்றிடலாம். அவர் தனியாக கிரேவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றுறதில்ல. இதுக்கப்புறம் நீ அப்படியே பண்ணல, அந்த கிரேவி திருப்பி எடுத்து திரும்ப மேலே ஊற்று. மிஸ்ஸே ஆகாது உங்களுக்கு. சும்மா அப்படியே இதாக போட்டாங்க ஃபுல்லாக ஃபீலிங் ஆகுது. அந்த தட்டு அது ஃபீல் சரியாகுதுன்னா அந்த தண்ணியை உரியாது. ரைட், இதுதான்
பெரிய ஓ சூப்பர். நல்லா இருக்கு. வேற இல்லை வேற லெவல். சூப்பர் சார். ஓகேண்ணா. இந்த பக்கம் அது போட்டிங்களா? போட்டாச்சு. ஓகே. போட்டு அதை போட்டா. வச்சு இப்போ உங்களுக்கு ஒரு டேஸ்ட் தெரியாது. ஆமாம்மா. நான் ஊறணும். ஆஃப் பண்ணிடலாம் இல்லை அப்படின்றீங்களாண்ணா? பண்ணிக்கலாம். நான் பண்ணலையே. போதும். சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். ரைஸ் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாரு. ஓகே. இது எவ்வளோ நீட் இருக்கு பாரு. கொஞ்ச நேரம் விட்டுக்கலாம் அப்படியே. Ooh, look at that. Oh, sorry. எப்படி இருக்கு? ஆரம்பிக்கிறாங்க. பர்ஃபெக்ட்ண்ணா. காரம் எல்லாம் உப்பு பர்ஃபெக்டாக இருக்கு. வீடியோவில் அப்படி இருக்கு. சொல்லுப்பா. நான் சொல்ல மாட்டேன். நார்மலாகவே சாப்பிட்டு அவன் பாட்டு ஒரு ஃப்ளோவில் இருப்பான், அமைதியாக எடுத்துக்கணும். மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் நவீன். சொல்ல சொன்னாங்களா? அப்படியே எஜா வெளியே சாப்பிட்டு இருக்கிறான். கறி பாருங்க. சாரி. உள்ளது அந்த இஞ்சி பூண்டோட இந்த ஃப்ளேவர் காரம் எல்லாம் தெரியுது. சூடு சூடு. போதும் மெதுவா. பிரியாணிலாம் சூப்பராக சமைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த பேக்யார்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த பாத்வேயில் தான் நான் ஃபஸ்ட்டு பூர்ணிமா டைரிஸில் வந்து vlog பண்ணுறதுக்காக நான் கேமரா முன்னாடி பேச ஆரம்பித்தது. ஸோ எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அங்கே போனதுமே எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த பழம் பார்த்திங்கன்னா செரி கோவான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊரோட அப்படியே கொய்யா பழம் டேஸ்ட்டே இருக்குங்க. இந்த சீசனுக்கு நியூசிலாண்டில் ஃபிஜோவாஸ்ன்னு ஒரு பழம் கிடைக்கும். இங்கே இருக்க எல்லாருமே அதை சாப்பிட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் கோவா மாதிரி ஃபீல் ஆகும். இந்த வந்து அப்படியே நம்ம ஊர் கொய்யா பழம் டேஸ்ட்டே இருக்குங்க. இந்த செரி கோவான்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனுக்கு அவைலபிளாகவும் இருக்குது. நல்ல கொத்து கொத்தாக ரெட் கலரில் காய்ச்சி இருக்கிறதுமே நல்லா செரி மாதிரி சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அண்ட் ஈவினிங் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லோரும் வராங்கன்னு சொல்லிட்டு கேட்சப்புக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரிச்சர்ட் அண்ணா வந்து சூப்பராக பிரியாணி பண்ணியிருந்தார். அவர் தான் வந்து ஓஜி ஷெஃப்பு. ஆஃப்டர்நூன் நம்ம போகிறதுக்குள்ளேயே ஹரபரா சிக்கனோட கெபாபும் வந்து மேரினேட் பண்ணியிருந்தார். நார்மல் சிக்கன் கெபாபும் மேரினேட் பண்ணி கத்திரிக்காவும் முடிச்சிருந்தாங்க. ரைத்தாவும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஈவனாக பேக் பண்ணிவிட்டு இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கும் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லா நாளுமே அதனோட ஸ்மெல் செம்மையாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சண்டே அன்னைக்கு கிளம்பிட்டு சிட்டி போயாச்சு. Just fall in love. I'm not the DJ and I love this song. Me and you and the night feel so young. Every single moment has led up to this one. Whoa, did the stars align? Whoa, maybe it's a sign. We should do tonight again. Even in another lifetime. Find me there and let's do tonight again.
ஆக்லாண்டோட ஸ்கை டவர் வியூ எங்கேருந்து பார்த்தாலுமே அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுதுங்க நம்ம சிட்டிக்கு போயிட்டு அப்புறம். அண்ட் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க ஆக்லாண்ட் சிட்டிலேயே வந்து அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டு பால்கனிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை டவர் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான வியூ தெரியுது. அண்ட் வந்து மேலே பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. அப்படியே குனிஞ்சு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஐயோ இவ்வளோ ஹைட்டில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகுது. நான் இங்கேருந்து கீழே பார்க்குற தூரமே ஸ்கை டவர்ஸில் வந்து பாதி தூரத்தில் இருந்து தான் பார்க்குறேன். இன்னும் ஸ்கை டவரோட டாப்ல இருந்துலாம் பஞ்சி ஜம்பிங்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. நிறைய ஃபெரிஸ் பார்த்தீங்கன்னா டாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பர்சனல்தாகவும் இருக்கும், அவங்கவுங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் வச்சுருப்பாங்க. நியூசிலாண்டில் வந்து ஃபெரி ரைட் போகிறது, அப்புறம் ஃபிஷ்ஷிங் பண்ணுறது இதெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய ஹாபியாக இருக்குங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக போட்டே வாங்கி வச்சுருப்பாங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்டு தான் வந்திருந்தோங்க. சரி சின்னதாக ஏதாவது வந்து லைட்டாக சாப்பிடுவோம் ஸ்நாக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ இந்த ரெஸ்டாரண்ட் கண்ணில் பட்டுச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் டாப் மாதிரி இருக்குங்க. இங்கேருந்துமே வந்து ஸ்கை சிட்டியோட வியூவும் நல்லா தெரியும், இந்த வந்து போட் வியூவுமே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் இங்கே போயிட்டு கோவா ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பரான ஒரு பாட்டில் அழகாக கொடுத்துருந்தாங்க. இதனோட டெக்காரே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. எல்லாருமே நல்லா லஞ்ச் சாப்பிட்டு இருந்ததால் லைட்டான ஃபுட்டே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு பிளேட்டரில் வந்து காம்போ மாதிரி ஆர்டர் பண்ணியாச்சு. ஆயிஸ்டர்ஸ் வந்து அன்றைக்கி ஒரு ஆயிஸ்டர்ஸ் வந்து $3 சொல்லி போட்டிருந்தாங்க. ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தவங்க எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. பட் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது 3 பேருக்கு. எனக்கு ஆனால் பர்சனலி பிடிக்கலங்க. கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. வெதருமே ரொம்ப நல்லா இருந்ததால் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ரிலாக்ஸாக கதை பேசிட்டு சாப்பிட்றதுக்குமே இந்த ஸ்பாட் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து சிட்டியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூவில் வந்து வச்சுருக்காங்க ஆக்லாண்டில். ஸோ இந்த வாட்டி தான் எனக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிது, சிட்டிக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிலாம். நல்லா சில் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வாக் போகலாம் அப்படின்னு வந்திருந்தோங்க. நடந்து வரும்போதே ஃபெரி பில்டிங் வந்திருந்தது. சரி இங்கேருந்து ஃபெரிஸ்லாம் போகுதுல்ல, ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு தான் போயிருந்தோம். நம்ம எதுவும் ட்ராவல்லாம் பண்ணலைங்க இந்த வாட்டி. ஐலாண்டை சுற்றி நிறைய குட்டி குட்டியான ஐலாண்ட்ஸ் இருக்குங்க. எல்லா இடத்துக்குமே வந்து ஃபெரிஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். நம்ம இருந்தது வந்து டவுன் டவுன்லேருந்து டெவன் போர்ட்டுக்கு வந்து ஃபெரி இருக்குங்க. ஸோ அவங்க விசாரித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் டெபிட் கார்டை டேப் பண்ணாலே உங்களுக்கு ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டின்னருமே நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு சிட்டியை வந்து நைட் வியூ பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஒரு ஃபுல் டேலாம் வந்து சிட்டிக்கு இவ்வளோ நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் தோ ஹாலிடே டைமாக இருந்தால் கூடமே மக்கள் எல்லாம் பரபரப்பாக பிஸியாக நிறைய பேரை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த இடத்துலேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க ஆக்லாண்டோட நைட் வியூ. நம்ம ஃபெரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நைட் வியூலாம் இன்னும் சூப்பராகவுமே இருக்குங்க. எனக்கு ஃபெரி வந்து சன்செட் டைமில் சம்மரில் போகணும் அப்படின்ட்டு தான் ஆசை. ஸோ அப்போ தான் வந்து இந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். tonight again. எல்லாம் சுற்றிட்டு நம்ம நைட்டு வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்தாச்சுங்க. அவங்க வீட்டு பால்கனிலேருந்து ஸ்கை டவர் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம டே டைமில் இருந்து பார்த்தா அதே வியூங்க நைட்லேயும் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி நைட்டும் வந்து பார்த்தாச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வியூ பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு நாளுமே ஒரு கலர் போடுவாங்க. இன்றைக்கி வந்து பியூர் ஒயிட்டாக இருக்குது. நம்ம வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருந்தது. ஒரு சில நாள் பர்பிளில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளுமே ஒன்றுத்தில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி பாலாவையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு சாண்ட்ரிகம் ஏரியாவுக்கு வந்திருந்தவங்க. சிட்டிலேருந்து ஒரு 5-10 மினிட்ஸ் தான். ஸோ அவங்களுமே ஒர்க் முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ 2 பேரையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட் வந்து என் தங்கச்சி என்கிட்ட ரொம்ப நாளாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ இங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டு நம்ம கேரம் விளையாடணும்க்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ அவளோட விஷக்கு ஏற்ப நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயாச்சு.
சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ஜாலியாக உட்காந்து போர்ட் கேம்ஸ் விளையாடிட்டு, டீ குடிச்சிட்டே பண்ணுறது வந்து நம்ம ஊரில் இருக்க ஒரு ஃபீல் மாதிரி இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட் டே மண்டே வந்து எங்களுக்கு பப்ளிக் ஹாலிடே. பட் அன்றைக்கி தான் நம்ம நேப்பியருக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறோம். ஸோ எப்பயுமே ரிட்டர்ன் ஆகுறோம் அப்படின்னா சாண்ட்ரிகம் ஏரியாவுக்கு போயிட்டு நம்மளுக்கும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி ஃபுட் யாருக்காவது வேணும்னா எல்லாருக்கும் சேர்த்துமே வாங்கிட்டு வந்துடுவோம். ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம நேப்பியர் போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 ஹவர்ஸ் ஆகுங்க. நான் ஸ்டாப்பாக போனால் 4½ ஹவர்ஸில் போயிடலாம். ஆன் தி வேல வந்து சீனிக் லுக்கோட்க்கு வைப்புங்கா ஃபால்ஸ் நிறுத்தி வேடிக்கை பார்த்தோம். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு நேப்பியர் ஒரு 1 ஹவர் டிரைவில் வந்துருவோங்க. அவ்வளோதாங்க என்னோட 3 டேஸ் ஆக்லாண்டில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.